ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்ப்ளைன் அப்படின்னா என்ன, கர்வ்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூஸாக லெட்டர்ஸ், பவுண்டிங் பாக்ஸ், சில்லவுட் பவுண்டரி, டர்ன் ப்ரொஃபைல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்லிங் ரெக்டாங்குலரில் என்ன, ஷேப்ஸ் என்னங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் ஒரு மாடல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பவுண்டரி பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பவுண்டரி பாக்ஸுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஒரு மாடல் வருது அப்படின்னா அந்த மாடலுக்கு ரா மெட்டீரியல் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரா மெட்டீரியலோட எவ்வளோ மினிமம் சைஸ் எவ்வளோ இருந்தால் அதை நமக்கு மிஷின் பண்ண முடியும், மினிமம் சைஸ் எவ்வளோ வேணும்னு நமக்கு தெரியணும். அப்போ அந்த மாடலை நம்ம வந்து மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மாஸ்டர் கேம் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து பவுண்டிங் மேக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மாடல் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாடலுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய மெட்டீரியல் தேவைப்படுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பவுண்டிங் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு திரும்ப மாடலை கிளிக் பண்ணி ஒரு என் செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு ஏற்ற மாதிரி XY லென்த்தில் நமக்கு ஒரு ரா மெட்டீரியல் கிரியேட் ஆகிடும். அதோட வேல்யூ இங்கே வந்துடும் 20 55 புள்ளி. இது ஆக்சுவல் த்ரூ மாடல். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாக் வச்சு வேணும். அப்போ ரேடியஸில் வந்து 55 இருக்குது. மினிமம் உங்களுக்கு சைஸ் வந்து இந்த சைஸ்னா நீங்கள் வந்து வரதில் ஒரு 5 mm ஸ்டாக் வைக்கிறீங்க அப்படின்னா 56 1 mm வைக்கிறீங்க அப்படின்னா 1 mm ஸ்டாக்ல இருந்தால் போதும். அதே மாதிரி ஹைட்டு, இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் வந்து 101 இருக்கு. எனக்கு இது 101 வேணாம், 105 ஸ்டாக்கோட வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம். இங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு, அதாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கும்போது 105 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஃபேஸ்லேருந்து இங்கே தான் 5 mm ஏறுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏறல. இதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேவைன்னா. எப்படின்னா அப்படின்னா இங்கே ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே 105 கொடுக்குறீங்கன்னா இதுல இருந்து தான் அது கவுண்ட் பண்ணிக்கணும் 105. இதே நீங்கள் ஆரிஜினை சென்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ கொடுத்து பாருங்களா 106 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு ரைட் சைடு இதை இருக்கு இல்லையா, இதில் ஒரு 0.5 இதில் 0.5 கிரியேட் ஆகும். தெரியுதா மருந்து பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து ஆரிஜினை வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்தே திருப்பி கிரியேட் ஆகிடும். அதாவது இங்கே மட்டும் கிரியேட் ஆகும். இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு 10 mm எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், 106 எனக்கு ஒரு 110 நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிரியேட் ஆகும். இப்படி நம்ம வந்து ஆரிஜினை யூஸ் பண்ணி நமக்கு எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் வேணும்னாலும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஒர்க் பண்ணிக்கலாம் பவுண்டரியில். அடுத்து இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டர்னிங் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. இன்கேஸ் உங்களுக்கு டர்னிங் ப்ரொஃபைலுக்கு வரல, இது வந்து இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மோட்ல இருந்ததுன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வரும் 3 ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு டர்னிங் வேணும்னா சிலிண்ட்ரிக்கல்ல நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுக்கு மிஷின் எது மாதிரி வேணுமோ அதை நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம மேனுவலாக கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சிலிண்டரி நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வேணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கலாம், ஒய் ஆக்சிஸ் வேணும்னா ஒய் ஆக்சிஸ்ல சூஸ் பண்ணிக்கலாம், ஜெட் ஆக்சிஸ் வேணும்னா ஜெட் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். எந்த ஆக்சிஸ் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது சென்டர் அண்ட் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்டர் அண்ட் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு தோலோ இருக்கு இல்லையா, பவுண்டிங் பாக்ஸ் இங்க மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கு. இதே நான் இந்த சென்டர் நான் கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா வச்சுங்களா, இந்த பவுண்டிங் பாக்ஸ் இந்த சென்டரையும் பேஸ் பண்ணி கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா. அந்த சென்டரையும் பேஸ் பண்ணி அதுக்காக ஒரு ரா மெட்டீரியல் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்காக மட்டுமே கிரியேட் ஆகிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் புல் மெத்தட், புஷ் புல். இது என்னத்துக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிற மெட்டீரியல் எனக்கு வந்து மேனுவல், எனக்கு சைஸ் தெரியல, நான் ஒரு மேனுவலாக எனக்கு ட்ராக் பண்ணி எனக்கு இவ்வளோ சைட் இருந்தால் போதுங்கிறப்ப நீங்கள் இந்த மெத்தடில் ஏதாவது ஒன்று அப்சல்யூட் ஆர் இன்க்ரிமெண்ட். அப்சல்யூட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே ஆரிஜின் வச்சிருக்கீங்க இல்லையா, ஆரிஜின் வந்து இந்த பாயிண்ட்ல வச்சிருக்கீங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க இப்ப ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டாக் ஏறிட்டு போகும். அதே வந்து இன்க்ரிமெண்டல் அப்படின்னா சரி, ஆமா, இன்க்ரிமெண்டல் அப்படின்னா இங்க நீங்க வைக்கிறீங்கன்னா இதுல இருந்து, அதாவது லாஸ்டா எங்க ஃபேஸ் வைக்கிறீங்களோ அந்த ஃபேஸ்ல இருந்து மெட்டீரியல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். இதுதான் இன்க்ரிமெண்டல் அப்சல்யூட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போத் டைரக்ஷன். எனக்கு ரெண்டு சைடு எனக்கு மெட்டீரியல் வேணும்னா நீங்க போத் டைரக்ஷனை கொடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆர்க்ஸ் இந்த மாதிரி இருக்கு, லைன்ஸ் ஆர்க் அப்படின்லாம் இருக்கு. அது என்னங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பவுண்டிங் பாக்ஸ் திருப்பி எடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆர்க் இருக்கு. எனக்கு இந்த பவுண்டிங் பாக்ஸ்ல இந்த எட்ஜ்லயும் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எட்ஜ்லயும் ஒரு ஒயர் ஃப்ரேம் மாதிரி சர்க்கிள் மட்டும் எனக்கு வேணும், இந்த மாதிரி உள்ள ஸ்டாக்லாம் வேணும் அப்படின்னா
லைன்ஸ்ல மட்டும் வச்சுட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பவுண்டிங் பாக்ஸ் 2 எட்ஜுமே வந்துடும். இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நான் கிரியேட் பண்ணது இது என்னன்னு சொல்றேன் ஃபியூச்சர்ல. ஓகேவா? இங்க வந்து ரெண்டுத்துலயுமே நம்ம வந்து லைன்ஸ் மட்டும் வேணும். இந்த 2 கார்னருமே இங்க எனக்கு ஒரு ரிங் மாதிரி எனக்கு அந்த அவுட்டர் லைன் மட்டும் எனக்கு வேணும்னா நீங்க அந்த இடத்துல லைனை மட்டும் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா தெரியும். அவுட்டர்ல லைன் மட்டும் வந்திருக்கு பாருங்க, தெரியுதா? இதே எனக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வேணும். இந்த டோட்டல் மாடல் இருக்கு இல்லையா, இந்த மாடலுக்கு எனக்கு இதோட மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்க இதை வச்சே மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், அதை செலக்ட் பண்ணி என் செலெக்ஷன் கொடுத்துட்டு இங்க சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு லைன் எடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம வச்சிருக்கோமா, இங்கே டிரான்ஸ்பரன்சி மோட்ல எனேபிள் பண்ணி பாருங்க. இந்த ஒயர் ஃப்ரேம்ல வச்சிங்கன்னா தெரியும். நல்லா இது தெரியுதா? சென்டர் பாயிண்ட் ப்ளஸ் மாதிரி தெரியுதா? அந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு வேணாலும் நம்ம அதையும் சென்டர் பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் எனக்கு சென்டர் பாயிண்ட் தேவையில்ல, ஃபேஸோட பாயிண்ட் வேணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸு அதே மாதிரி இங்கே ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸுக்கான சென்டர் பாயிண்ட்லாம் எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப நீங்க அதையும் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பவுண்டிங் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு அதை நீங்க மற்றெல்லாம் ஓகே அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸுக்கான சென்டர் கிரியேட் ஆயிட்டதோல ப்ளஸ் மாதிரி கேட்டு பாருங்க. அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இந்த ஃபேஸுக்கான சென்டர் கிரியேட் ஆயிருக்கும். தெரியுதா? இந்த மாதிரி ஃபேஸ் சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஃபேஸ் சென்டர் பாயிண்ட் வேணாம், எனக்கு வந்து ஒரு சாலிடு மெட்டீரியலா எனக்கு வேணும், இந்த சைடு முழுக்க எனக்கு ஒரு சாலிடு பாரா எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல சாலிடை எனேபிள் பண்ணிட்டு மற்றதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா சாலிடு பாரா உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி பவுண்டரிங் பாக்ஸ் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பவுண்டரிங் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ். ஓகேவா? லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகே, லெட்டர்ஸுக்கு நான் வந்து டாப் வியூ போய்க்கிறேன். டாப் வியூல இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ரைட்டிங் நான் ஃபாண்ட் ஒன்று வரையணும், ஏதாவது எனக்கு டெக்ஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்றது, லெட்டர்ஸ் எப்படி இருக்கலாம் பார்ப்போம். லெட்டர்ஸ் உங்களுக்கு ஒயர் ஃப்ரேம்ல கிரியேட் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல தான் இருக்கும். இதை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆயிட்டா இங்க நீங்க என்ன எழுதணுமோ எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து வெங்கட் பேபி அப்படின்னு டைப் பண்றேன்னு வச்சுப்போம். இப்போ வெங்கட் பேபிங்கிறது நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோடனே உங்களுக்கு இங்க வந்து எங்க நீங்க இந்த கர்சரை வைக்கிறீங்களோ அங்க வந்து இந்த பேர் எழுதிக்கலாம். நான் இப்போ வச்சனே வந்துட்டா எனக்கு இப்போ இது ரொம்ப டின்னியா தெரியுது, தெரியுதா? ரொம்ப குட்டியா இருக்கு. அப்ப எனக்கு இந்த ஹைட்டை சேஞ்ச் பண்ணணும். அப்ப ஹைட் இதோ இருக்கு இல்லையா, இதுல நம்ம வந்து ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ நம்ம ஹைட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பேசிங், ஒரு லைனுக்கு ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டருக்குமான ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும் அந்த ஸ்பேஸையும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு பாயிண்ட் இங்கே வேணாம், நான் மாத்தி செலக்ட் பண்ணிட்டேன், இந்த இடத்துல வேணும்னா கூட ரீசெலக்டை கொடுத்துட்டு நம்ம எங்க வேணுமோ நம்ம வந்து திருப்பி பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ரீசெலக்ட் மெத்தட்ல. அதே மாதிரி இதோட ஃபாண்ட் எனக்கு இந்த ஃபாண்ட் வேணாம், ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் கேம்ல உள்ள டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் இதெல்லாம், இதுல இருந்து நீங்க எந்த ஃபாண்ட்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மாஸ்டர் கேம் ஃபாண்ட்ஸே இதுல வேணாம், எனக்கு இதோட ஃபாண்ட்ஸ் வேணாம், எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ல உள்ள ஃபாண்ட்ஸ் இருக்கணும்னாலும் நம்ம பக்கத்துல இந்த டீ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் கம்ப்யூட்டர்ல உள்ள ஃபாண்ட்ஸ் அதோட ஷேப் ஸ்டைல் என்ன மாதிரி ஸ்டைல்ல வேணும், எவ்வளவு சைஸ்ல வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துக்கலாம். என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ல அது எழுதி வரணும் அதுங்கிறதையும் நம்ம இதுல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து ஹரிசாண்டல், எனக்கு பேர் வந்து ஹரிசாண்டலா வேணும்னா ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம், வெர்டிக்கலா வேணும்னா வெர்டிக்கல் மோட்ல கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ஒரு செயின்ல வேணும்னா நம்ம செயின்ஸ்ல கொடுத்துக்கலாம். செயின்னா இங்க நம்ம வந்து செயின் செலக்ட் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு அந்த செயினை நம்ம கொடுக்கணும். நான் வந்து ஒரு லைன் ஒன்று எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி லைன் ஒன்று எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த லைன்ல தான் என் பேர் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பேரை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா செயின் மோட கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த செயினை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்தீங்கன்னா என் பேர் வந்து அந்த லைன்ல டெக்ஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பேர் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பேர் நமக்கு இங்க டெக்ஸ்ட் ஆயிடும். ஓகேவா? டெக்ஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆர்க், எனக்கு இந்த ஃபாண்ட் வந்து இந்த செயின் மோட்ல வேணாம், ஆர்க் மெத்தட்ல வேணாலும் ஆர்க்கா நம்ம கொடுத்துக்கலாம். ஆர்க்ல வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆர்க் வச்சுன்னே ஒரு பாயிண்ட் வந்து இதுல நம்ம ரேடியஸ் கொடுத்துக்கலாம், எவ்வளவு ரேடியஸ்ல வேணும். அப்படியே இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நம்ம உங்க பேர் வந்து ஒரு ஆர்க்ல டாப்ல எழுதுற மாதிரி வரும், ரேடியஸ் நம்ம கொடுக்க தெரியுதா? இதே மாதிரி ஆர்க் வரைஞ்சிட்டு அந்த ஆர்க்கை கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் செயின் மோட்ல வச்சு. இந்த மாதிரி டாப்ல வேணா டாப்ல கொடுக்கலாம், இல்ல பாட்டத்துல வேணாலும் பாட்டத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா பாட்டத்துக்கு மாறிக்கும்.
இந்த மாதிரி உங்களோட ஸ்டைல்ஸ் ஃபாண்ட் வந்து நீங்க வேணுங்கிற இடத்துல சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இதான் லெட்டர்ஸ் இப்படிதான் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சில் அவுட் பவுண்டரி. சில் அவுட் பவுண்டரினா என்ன அப்படின்னாங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த வீடியோல. சில் அவுட் பவுண்டரி ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒயர் ஃப்ரேம் உள்ள இந்த லைன்லாம் எடுத்துடுறேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு மாடலை நீங்க வந்து வேற ஒரு கேட் ஃபைல்ல வரைஞ்சிருக்கீங்க, அந்த ஃபைலை வந்து நீங்க உங்க மாஸ்டர் கேம்ல ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அடிஷ்னல் லைன்லாம் இருக்காது. அப்போ உங்களுக்கு அதோட எட்ஜ் பாயிண்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நீங்க எட்ஜ் பாயிண்ட்டை போய் டிரா பண்ண முடியாது. அந்த மாடலை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே கூட கொண்டு வந்துட்டு டிரா பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். அப்போ அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஒரு மாடலை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு இந்த எட்ஜ், எனக்கு அவுட்டர் எட்ஜ் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒயர் ஃப்ரேம்ல போயிட்டு சில் அவுட்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு நீங்க வந்து திரும்ப அந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணி எண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்து ஓகே பண்ணிருங்க, உங்களுக்கு அதோட எட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். வந்துட்டா இந்த மாதிரி நீங்க எட்ஜை எடுத்துக்கலாம். இல்ல இது வந்து எட்ஜ் மெத்தடுக்கு நீங்க எட்ஜ் ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ப்ரொஃபைல். சேம் அதே மாதிரி தான். நீங்க வந்து மாஸ்டர் கேம் பொறுத்தவரையும் நீங்க டர்ன் மில்லிங், அதாவது டர்னிங் பண்றீங்க எனக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு செயின் தேவை, சிஎன்சி டர்னிங் பண்ணணும். அந்த செயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒயர் ஃப்ரேம்ல போயிட்டு டர்ன் ப்ரொஃபைல் இதை நீங்க கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப செலக்ட் பண்ணிட்டு எண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இந்த டிசைனை டர்ன் பண்றதுக்கான ஒரு அவுட்டர் செயின் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஆக்சுவலா இப்படி கிரியேட் ஆகாது. இது வந்து நம்ம யாராவது தப்பா ஏதோ ரெடி பண்ணிருக்கோம், அதனால இப்படி வந்துருக்கு. வெயிட் பண்ணுங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்துட்டு இல்லையா, டர்ன் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த பாத்தை டர்ன் பண்றதுக்கு நமக்கு எந்த மாதிரி செயின் வேணுமோ அந்த செயின் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதான் டர்ன் ப்ரொஃபைல். ஓகேவா? இவ்வளவுதாங்க இன்னைக்கு கிளாஸஸ். நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்ல லெட்டர்னா எப்படின்னு பார்த்துருப்போம், பவுண்டிங் பாக்ஸ் அப்படின்னா என்ன, சில் அவுட் பவுண்டரினா, டர்ன் ப்ரொஃபைல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நாளை கிளாஸஸ்ல ரெக்டாங்குலர் அப்படின்னா என்ன, அதோட ஷேப்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். தேங்க்யூ.